இறைச்சி விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து இதுவரை இல்லாத உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் அசைவ உணவு விரும்பிகள் பலரது வயிற்றில் பால் வார்ப்பது போன்ற செய்தி பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து வந்துள்ளது. இன்று தமிழகம் தவிர கேரளா போன்ற அண்டை மாநில கறிக்கோழி முட்டை தேவைக்கு ஈடுகொடுக்கும் நாமக்கல்லுக்கு போட்டியாக வரும் நாட்களில் பெரம்பலூர் உருவெடுக்கும் வாய்ப்புள்ளது என்பதே அந்த தகவல். இதுகுறித்து விவரிக்கிறது இச்செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் வறட்சி மிகுந்த மாவட்டங்களில் பெரம்பலூர் மாவட்டமும் ஒன்று. வானம் பார்த்த பூமி நிறைந்த பெரம்பலூரில் நிலத்தடி நீர்மட்டம் இறங்கி போனதால் விவசாயம் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இது தவிர உரவிலை உயர்வு, கூலியாள் தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் விவசாயிகள் பலர் வழக்கமான தங்கள் தொழிலை கைவிடத் தொடங்கியுள்ளனர். இதையடுத்து வாழ்வாதாரத்திற்காக மாற்றுத் தொழிலாக கோழி வளர்ப்பு தொழிலை நாடத் தொடங்கியுள்ளனர். அரும்பாவூர் அருகே உள்ள மலையாளப்பட்டியிலும் கீழப்புலியூர், புதூர் ஆகிய ஊர்களிலும் புதிதாக ஏராளமான கோழி பண்ணைகள் உருவாகத் தொடங்கியுள்ளன. நாங்கள் விவசாயம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கிட்டு இருந்தோம். நாமக்கலுக்கு அடுத்தது பெரம்பலூர் மாவட்டத்தில் கோழி பண்ணை முட்டை தொழில் பண்ணலான்னு சொல்லி 2004 ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம். 10 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம். நல்ல லெவலில் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ பெரம்பலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் முட்டை கோழி பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. இது நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் மக்காச்சோள உற்பத்தியும் அதிகமாக இருக்குது. அதனால் கோழி பண்ணை தொழில் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்குது. சொந்தமாக தீவன ஆளை போட்டு இங்கே நம்ம அரைச்சி பண்ணிக்கிறோம். முட்டை விட்டு முடிச்ச கோழிகள் வெளி மாநிலங்களுக்கு கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களுக்கு ஏற்றி அனுப்புகிறோம். இம்மாவட்டத்தில் கோழி பண்ணை அமைப்பவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் உதவியும் வழங்கப்படுகிறது. இவ்வகையில் கோழி பண்ணை அமைக்க தேர்வு செய்யப்பட்ட 138 பேருக்கு தலா 4,12,000 ரூபாய் மானியத்தை கடந்த மார்ச் மாதம் மாவட்ட ஆட்சித்தலைவர் வழங்கியுள்ளார். இது தவிர கோழி பண்ணை தொடங்க உதவி கேட்டு மேலும் 630க்கும் அதிகமான விண்ணப்பங்கள் வந்துள்ள நிலையில் அவர்களில் 315 பேர் அரசின் உதவி பெற தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கோழி பண்ணை தொடங்க தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகத்தில் 5 நாள் பயிற்சியும் வழங்கப்பட உள்ளது. இதில் பண்ணை அமைப்பு, கோழி வளர்ப்பு, நோய் தடுப்பு உள்ளிட்ட பல விவரங்களும் விவசாயிகளுக்கு கற்றுத்தரப்பட உள்ளது. இந்த நிலையில் தங்கள் தொழில் மேம்பட மேலும் சில உதவிகளை இப்பகுதி கோழி பண்ணையாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். தீவன விலைலாம் இந்த நேரம் மழை உற்பத்தி இல்லாதல தீவனம் விலை அதிகமாக இருக்குது. அது கொஞ்சம் அரசு நடவடிக்கை எடுத்து தீவனம் இதாக நடந்ததுன்னா நாங்கள் நல்ல முறையில் கோழி பண்ணை நடத்தி அரசுக்கு நல்ல வருவாய் ஈட்டி தருவோம். கடந்த பல ஆண்டுகளாக இத்தொழிலில் வலிமையான கால் ஊன்றிவிட்ட நாமக்கல் பகுதியில் இத்தொழிலில் உள்ள பலரும் ஒன்று சேர்ந்து திட்டமிட்டு உற்பத்தியை குறைப்பது போன்ற யுக்திகளை கையாள்வதால் பொதுமக்களுக்கு அசைவ உணவு கட்டுப்படியாகும் விலையில் கிடைப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் ஒரு கருத்தும் உள்ளது. இந்நிலையில் பெரம்பலூர் பகுதியில் கோழி பண்ணை தொழிலுக்கு போதிய ஊக்கம் தரப்படும் பட்சத்தில் நாமக்கல்லை மட்டுமே நம்பியிருக்கும் பல தரப்பினருக்கு இந்த பகுதி மாற்றாக அமைவதுடன் அதற்கு போட்டியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதையும் மறுப்பதற்கில்லை. புதிய தலைமுறைக்காக பெரம்பலூர் வினோத்துடன் செய்தியாளர் சேஷகிரி மற்றும் பனிமலர்.